ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொத்தையான காரணம் கூறி பத்திரங்களை நிராகரிக்கும் சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவுத்துறை ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரப்பதிவுக்காக வந்த பத்திரங்களை திருப்பி தராமல் நிலுவையில் வைத்தவை சொத்தையான காரணங்களை கூறி நிராகரித்தவை குறித்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ளும்படி மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வீடு, மனை விற்பனை உள்ளிட்ட பத்திரங்கள் சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் தாக்கல் செய்யப்படுகின்றன. இதில் முறையாக கட்டணம் செலுத்தி டோக்கன் பெற்றாலும் தரகர்கள் வாயிலாக தாக்கலாகும் பத்திரங்களை பதிவு செய்யவே சார் பதிவாளர்கள் முன்னுரிமை தருவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதனால தான் பதிவாகும் பத்திரங்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக கூறப்படுது. இது குறித்து பதிவுத்துறை உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது: விதிமுறைப்படி பதிவு முடிந்த பத்திரங்களை சார் பதிவாளர்கள் உடனுக்குடன் திருப்பி தர வேண்டும். ஆனால் எவ்வித காரணமின்றி சார் பதிவாளர் அலுவலகங்களில் 10 நாட்கள் வர பத்திரங்களை நிலுவையில் வைப்பது பதிவுக்கு தகுதியான பத்திரங்களை திருப்பி அனுப்புவது தெரிய வந்துள்ளது. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மொத்தம் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களை எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரித்து நிர்வாக மாவட்ட பதிவாளர், தணிக்கை மாவட்ட பதிவாளர் ஆகியோர் திடீர் சோதனை நடத்த வேண்டும். சொத்தையான காரணங்களை கூறி திருப்பி அனுப்பப்பட்ட பத்திரங்கள் குறித்து ஆராய வேண்டும். இந்த விவரங்களை வாரந்தோறும் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும். தவறான காரணங்கள் அடிப்படையில் பத்திரங்களை திருப்பி அனுப்பிய சார் பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான உத்தரவு மாவட்ட பதிவாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தினாக்கா சார் பதிவாளர் அலுவலகங்களில் நிறைய பத்திரங்கள் காத்து கிடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏஜென்ட்டுகள் மூலமா, புரோக்கர்கள் மூலமா ஒரு சில பத்திரப்பதிவுகள் பதிவுத்துறையில் நடக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் ஆகிய பத்திரங்கள் அவங்களுடைய பத்திரம் லேட்டாகவும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்தையான காரணங்கள் சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு காரணம் கூறி அதை நிலுவையில் வைக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு வேகமாக நடக்காமல் ரொம்பவும் டிலேவாக ஆகுது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் புகார் அடிப்படையில் இந்த ஒரு புதிய உத்தரவை தமிழக அரசு பதிவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக பத்திரப்பதிவுத்துறையில் வேகமாக பத்திரப்பதிவு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் நடக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஒரு மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.